இன்னைக்கு திமுக ஆட்சியில ஒருத்தர் சொல்றாரு, நான் அப்பா ஆயிட்டேன், நான் அப்பாவா உங்களுக்கு மாறிட்டேங்கிறாரு. அவரை யாராவது பார்த்தா அப்பாடு ஒரு உணர்வோட பார்க்க முடியுதா? அவரை பார்க்கின்ற பொழுது சகோதரிகள் சொல்றத நான் அரசியல் நாகரிகத்துல சொல்ல முடியாது. ஆனா எங்க மகளிர் அணி சகோதரிகள் அழகா போஸ்டர் சொல்லிட்டாங்க, அது என்ன ஆட்சி அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க. இங்கே அந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி என்றால் நமக்கு ஞாபகத்திற்கு வருவது, பல்கலைக்கழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, ரயில் நிலையத்திலே பஸ் நிறுத்தத்திலே நாம் பொது இடங்களிலே பாதுகாப்பாக இல்லை, ஒரு அச்சத்தோடு நின்று கொண்டிருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. வேலைக்கு செல்கின்ற இடத்திலே பாதுகாப்பில்லை. ஒரு ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டதென்றால், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நிகழ்கிறது என்றால், அங்கு சட்டத்தினுடைய ஆட்சி நிலைநிறுத்துவதற்காக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது என்ன? இங்கு ஏதோ ஒரு சில சம்பவங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்கிறது, நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்கிறார்கள். It is not an individual incident, it is a pattern. எல்லா இடத்திலேயும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் திமுக கட்சிக்காரர்கள் அதனுடைய பின்னணியில் இருக்கிறார்கள். அதனால் காவல்துறை மௌனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த திமுகவினுடைய ரவுடிகள் ராஜ்ஜியத்தை, இந்த திமுகவினுடைய பெண்களுக்கு எதிரான அராஜகத்திற்கு முடிவு கட்டுவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும். இந்த சகோதரி குஷ்பு அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒன்று சொன்னார், இந்த தேர்தல் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இவர்களுடைய வெற்றிக்கான தேர்தல் அல்ல. அன்பு சகோதரிகளே, இது என்னை போல மேடையில் இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரிகள், உங்களை போன்று இருக்கின்ற தாய்மார்கள் சகோதரிகளுக்கான தேர்தல். நம்முடைய பெண் குழந்தைகள் தமிழகம் முதல் மாநிலம் என்று பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எது தமிழகம் முதல் மாநிலம்? கடன் வாங்குவதில் முதல் மாநிலம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 33% அதிகரித்திருக்கிறது. 33% இடஒதுக்கீட்டை எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சட்டம் இயற்றி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் திமுக ஆட்சியில 33% குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக அதிகரித்திருக்கிறது. 52% பெண் குழந்தைகள் மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 52% அதிகரித்திருக்கிறது. குடும்ப வன்முறை வழக்குகள் கிட்டத்தட்ட 63% அதிகரித்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அது 100க்கு மேல தாண்டி 109% தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது. ஒவ்வொரு 36 மணி நேரத்திற்கும் ஒரு பெண் அவர் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார் என்பது தமிழகத்தினுடைய நிலைமை. சகோதரிகளே, இது தொடர வேண்டுமா? இது தொடர வேண்டுமா? இது தொடர வேண்டுமா? நாம் முடிவு கட்ட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகளிர் அணி நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், நாங்கள் களத்திலே நிற்கிறோம், நாங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்கிறோம், நாங்கள் சகோதரிகள் ஒன்றாக இணைந்து திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என முதலாக களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரவுடி ராஜ்ஜியத்தை எதிர்த்து பெண்களுடைய பாதுகாப்பை அலட்சியம் செய்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியை எடுத்து பெண்கள் களத்திலே இறங்க தயாராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு வீட்டிலேயும் சென்று நம்முடைய வருங்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதை நாம் எப்படி அம்மாவினுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் வழங்குவார் என்று மக்களுக்கு உறுதி கூறுகிறோமோ, அந்த ஆட்சியை பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழகத்தில் நம்முடைய ஆட்சி இங்கு நடைபெறும். அதற்காக நாம் அனைவரும் உழைக்க வேண்டும். நம்ம வீட்டுல எல்லாத்துக்கும் வீட்டு வேலை இருக்கு, வீட்டுக்கார பார்க்கணும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், நாமளும் சொந்தமா சம்பாதிக்கணும்னு வேலைக்கு போகணும், பிசினஸ்
சாதிக்க முடியும். நாட்டின் சுதந்திர போராட்டம் தொடங்கி மிகப்பெரிய மாற்றங்கள் வரை அத்தனையுமே பெண்கள் கையிலே எடுத்த போதுதான் வெற்றி கிடைத்திருக்கிறது. பெண்கள் கையிலே எதை முன்னெடுத்தாலும் அது நிச்சயம்